ஸோ முக்கியமான ஒரு டாபிக் இன்றைக்கி வந்து விஜய் சார் எடுத்திருக்காரு சண்டே எபிசோடில், கிரெடிட் ஸ்டீலிங். அடுத்தவங்க பண்ண வேலையை தான் செஞ்சதாக தூக்கி காட்டுறது, அது யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் காட்டிருக்காரு. என்ன கேட்டால் இதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த லிஸ்ட்டில் வர வேண்டியது வியானா. சாண்ட்ரா 2 நாளாக கஷ்டப்பட்டு குக் பண்ணுது, எல்லாத்தையும் எடுத்து தானே பண்ண மாதிரி சர்வ் பண்ணி, அவங்க ஒரு 2-3 வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, நான் 2 முட்டை உடச்சி ஊற்றி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதாவது ப்ரிப்பேர் பண்ணியான்னு யாரோ கேட்பாங்க, அப்போ சொல்லுவாங்க நான் 2 முட்டை உடச்சி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி வேலையும் அவ்வளோ பெருசாக பண்ணிவிட்டு தான் எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வியானா தான் வந்திருக்கணும். பட் நமக்கு ப்ரமோவில் காட்டுறது வந்து யாருன்னா அமித்தை. எஃப்ஜே வந்து சொல்கிறாரு, கார்னிவல்ங்கிற ஐடியா நான் தான் சார் கொடுத்தேன், ஆனால் வந்து அவங்க எல்லோரும் கார்னிவல்ங்கிற ஐடியா நல்லா இருந்துச்சு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணும்போது அமித் வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அந்த ஐடியா கொடுத்தது எஃப்ஜேங்கிறத சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து தன்னோட ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அரோரா சொல்கிறாங்க. அரோரா வந்து எஃப்ஜேக்கு ஃபேவராக தான் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, பிரியங்கா அக்கா சொல்லியிருந்தாங்க எஃப்ஜே பண்ண அந்த ஸ்கிட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து அதை பண்ண வேண்டாம்னு சொன்னதே அமித் தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அமித் வந்து சொல்கிறாரு, இல்லை சார் வந்து தீபக் அண்ணா தான் வந்து அது வேண்டாம் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்கிறாரு. சொல்லும் போது எஃப்ஜே சொல்கிறாரு, இல்லை என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் தீபக் அண்ணா சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் தீபக் அண்ணா வந்து வியானாவை ஃபேக் ஆக்சென்ட்டில் பேசாதுன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து வேறு யார், திவாகர் அண்ணாவை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. வேறு யாரையும் கம்மி பண்ண சொன்னது மாதிரி நான் கவனிக்கலை, எனக்கு தெரியலை. ஸோ நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தா மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு ஆன்சர் யார் சொல்ல போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் அண்ணாவே வராரு. ஸோ நான் தீபக் அண்ணாவை கூப்பிட்டுமானோடனே அமித் கூப்பிடுங்கிறாரு, தீபக் அண்ணா வராரு. ஸோ இதுக்கு நீங்கள் யாராச்சும் இதை வந்து லைவில் இந்த சீனை பார்த்துருந்தீங்க, தீபக் அண்ணா வந்து வேண்டாம் எஃப்ஜேயை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லியிருந்தாருன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.